இன்றைக்கி நம்ம கார்ப்பரேட் அக்கௌண்டிங் டூலில் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இல்ஸ்ட்ரேஷனில் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். ஆன் 31st March 2018, Bharat Commercial Bank Limited finds the advances classified as follows. அதுக்கான இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் calculate the amount of the previous to be made by the bank in the above mentioned the advance. இப்போது ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ் 0.40% வரும். சப்ஸ்டாண்டர்ட் அசெட் அப்படின்னா நமக்கு 15% வரும். டவுட்ஃபுல் அசெட்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, டவுட்ஃபுல் ஃபார் 1 year, 1 yearக்குன்னா நம்ம 25% நமக்கு வரும். டவுட்ஃபுல் ஃபார் த 1 year to 3 year, 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்கு 40% வரும். டவுட்ஃபுல் ஃபார் த மோர் தென் 3 years அப்படின்னா 3 வருஷத்துக்கு மேலே 100% வரும். லாஸ் அசெட்ஸ்க்கு வந்து நமக்கு 100% அப்படியே வரும். இப்போது இந்த இது எல்லாமே மனப்பாடம் பண்ணிக்கணும். இது வந்து எங்கே இருக்குதுன்னா நமக்கு பேஜ் நம்பர் 12.28 அதில் வந்து இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து சம் போடலாம். இப்போ நமக்கு இந்த சம்மில் என்ன கண்டுபிடிக்கணும்னா, பர்சன்டேஜ் ரெக்யூர்டு ப்ரொவிஷனும் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம சம் போடலாம். இப்போ நமக்கு கொடுத்துருக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே எழுதியாச்சு. அமௌண்ட் எவ்வளோன்னு எழுதிட்டோம். பர்சன்டேஜ் ஆஃப் ரெக்யூர்டு ப்ரொவிஷன் வந்து எழுதியாச்சு. இப்போ ப்ரொவிஷனுக்கான அமௌண்ட்டை நம்ம போடலாம். எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 14,91,300 rupees கொடுத்துருக்காங்க. 0.40% எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்க்கலாம். இன்ட்டு 0.40 இப்போது 5,965.2 வருது. இப்போ நம்ம அதை போட்டுக்கலாம். அடுத்தது செகண்ட் ஒன் போடலாம். சப்ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். ₹13,920 வருது. இதே மாதிரி அப் டு 1 year இதெல்லாமே நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம எல்லாமே போட்டுட்டோம். இப்போ வந்து டோட்டல் பண்ணலாம். ₹49,486 வருது. இப்போ நம்ம டோட்டல் போட்டுடலாம். அவ்வளோதான், சமம் முடிஞ்சுது.